ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை எப்படி செய்யறத பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணுது, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடிசா நறுக்குனது, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 150 கிராம் அளவுக்கு முள்ளங்கியை தோல் நீக்கிட்டு பொடிசா துருவி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே விட வேண்டாம், முள்ளங்கியில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் கடலை மாவும் 1 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ எடுத்து தனித்தனியாக போடுறதுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வரணும். எண்ணெய் நல்லா சுடாயிட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. கையில் மாவு மொத்தமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க. அதிகமாக பெருசாக போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா வேகிறதுக்கும் டைம் ஆகும், கிறிஸ்பியாகவும் இருக்காது. இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. 2 நிமிஷத்தில் சட்டுன்னு இது வெந்துடும். எல்லா பக்கமும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.